ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். நீங்கள் பாருங்கள், ஹேங்கிங் ஃப்ளவர் பாட். எல்லோரும் இதில் அழகழகாக பூச்செடி வச்சுருப்பாங்க. பட் நான் என்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள், வெந்தயக்கீரை வளர்த்துருக்கேன். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது வீட்டுக்கு முன்னாடி. இப்போ அந்த வெந்தயக்கீரை நல்லா வளர்ந்துருச்சு. இதுக்கு மேலே வளர்ந்தால் வந்து கசக்கும். அதனால் வந்து நான் இப்போ இந்த வெந்தயக்கீரையை அறுவடை செய்ய போகிறேன். செம்ம க்யூட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அழகாக பறிக்கிறதுக்கே வந்து ஆசையாக இருக்குது. நீங்கள் இந்த வெந்தயக்கீரை எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லோரும் கீரை கடைஞ்சி அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. பட் நம்ம இது கொஞ்சமாக எடுக்கிறதுனால நீங்கள் சாம்பார், காரக்குழம்பு, நீங்கள் எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வேரை மட்டும் கட் பண்ணிட்டு நல்லா காய வச்சுட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதுதான் கஸ்தூரி மேத்தி. இதை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லா ஃபுட்டுக்கும் ஆட் பண்ணலாம். காலையிலே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அறுவடை பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதில் வந்து ஆக்சுவலி நான் ஒரு 4 புதினா குச்சி நட்டு வச்சுருந்தேன். அதில் ஒரே ஒரு புதினா குச்சி தான் வந்து வளர்ந்துருக்கு. பார்ப்போம் அது எப்படி வளர்ந்து வருதுன்னு சொல்லிட்டு. அதுக்காக இந்த தொட்டியை லைட்டாக எம்டியாக விடுவோம். பாருங்கள், சும்மா கொஞ்சமாக தான் அந்த ஃப்ளவர் பாட்டில் வந்து நான் வெந்தயம் போட்டு விட்டேன். நமக்கு எவ்வளோ கீரை கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இது அப்படியே வந்து வேரை கட் பண்ணிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சாம்பாரில் போட்டிங்கன்னா கூட ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணெல்லாம் சீக்கிரமாக ஆறும் வெந்தயக்கீரை சாப்பிட்டா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.